கிருபை கண்டடைந்தோம் கிருபை என்கிற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 595 பாடல். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோ களிவும் நிடுவோம் கண்டடைந்தோ கிருபை கர்த்தரில் மகிழ்வோ களிவும் நிடுவோம் கண்டடைந்தோ கிருபை யோனா
ஹalleluya. யாரும் முன்னாடி நிற்கிறவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு எப்பவும் நம்ம பார்க்குற பிள்ளைங்க தான். நான் பாடின பாடலும் பழைய பாடல் தான். தயவு செஞ்சு எல்லாரும் எங்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம மேல உறுதியாக இருக்கிறார். கடந்த ஆண்டு தேசத்துல நடந்த காரியங்களை பார்த்தோம்னா நம்மளை கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறத நினைச்சு நம்ம உள்ள கண்ணீரோடு நன்றி சொல்லணும். நேற்று தினத்துல ஒரு உள்ளத்துல பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, 6 மாதமா வேலை இல்லை, நாங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. எல்லாம் வெளியில வேலை செஞ்சுட்டு இந்த ஊர்ல வந்து குடும்பமா வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா பிள்ளைங்களுக்குள்ள என்ன இருக்கும், அப்பா வெளியில இருந்து வந்திருக்காரு, எல்லா தடவையும் நல்ல பட்டம் வாங்கி தருவார், நல்லா செஞ்சு தருவாங்களே அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் கூட அவங்களால நிறைவேற்ற முடியல. ஆனா ஒரு குறைவில்லாம கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கலாம். எத்தனையோ பேருக்கு வேலை போனாலும் கூட நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம கர்த்தர் வேலை இருக்க வச்சு கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரு. அந்த அன்பெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே இருக்கவே மாட்டீங்க. உள்ள நன்றியால நிரப்பப்படும். அங்க இருக்க மரணங்கள் செய்திகள்
ஒவ்வொரு வாரமும் அர்ப்பணிச்சுட்டு போறது மாத்திரம் இல்லை, நம்முடைய அர்ப்பணிப்பு உண்மையானதா இருக்கணும். அர்ப்பணிச்சோன்னு சொன்னா எழுந்து செயல்படணும். அப்பதான் தேசத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் நம்ம நடுவில் பெரிய காரியத்தை செய்யணும்னா, கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னா, நம்ம மேல அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா, நம்ம எழுந்து கர்த்தருக்காய் காரியத்தை நடப்பிக்க வேண்டும். எழுந்து கர்த்தருக்காய் காரியத்தை நடப்பிக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் துணை நிற்க அவன் அந்த காரியத்தை நடப்பிட்டான். கர்த்தருடைய துணையோடு கூட நம் காரியத்தை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் திறந்த வாசலை தருகிற கர்த்தர், கர்த்தர் நமக்காய் திறந்த வாசலை தருகிறவர். இந்த புதிய ஆண்டில் அவர் செய்ய போகிற மகத்தான கிரியைகளை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தருக்காய் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க உங்களை அர்ப்பணிக்கும் போது மாத்திரம்தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில, கர்த்தர் சபையில செய்ய போகிற மகத்தான கிரியைகளை நீங்க பார்க்க முடியும். இருக்கிற இடத்துல நீங்க இருந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை போல கருது வைக்கப்படத்தக்கவங்க ஒருவருமே இருக்க முடியாது. தேவ சமூகத்துல இந்த நாளில் அர்ப்பணிக்கிற நீங்க, நான் கர்த்தருக்காக எதையாவது செய்வேன். என் உதட்டில் அல்ல ஆண்டவரே, உண்மையா உங்களுக்கு சொல்லுகிறேன். என் குடும்பத்தை அல்ல, என் தாய் தகப்பனை அல்ல, என் சொந்த பந்தத்தை அல்ல, என்னுடைய சூழ்நிலையை அல்ல, என்னுடைய காரியங்களை அல்ல, எனக்கு எதிராக இருக்கிற யோர்தானை அல்ல, நான் இன்னைக்கு கடக்கும்படியா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு உங்க சமூகத்துல ஆண்டவரே, ஏசப்பா, கானானை சுதந்திரிக்கிறதுக்கு தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் தள்ளிட்டு நீங்க எனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்துல ஓட நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி உண்மையா யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, எனக்காக திறந்த வாசலை வைப்பீராங்க ஆண்டவரே. எனக்கு எதிராக இருக்கிற யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை சுமந்திர பாத்திரமா என்ன நீங்க மாற்றுங்கன்னு சொல்லுவீங்கன்னா, கரங்களை உயர்த்தி உண்மையா அர்ப்பணிப்பீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அப்பா, அந்த பிள்ளைகளை நடப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, கரங்களை உண்மையா உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் நடப்புங்க. ஒரு அம்மா சந்தர மௌதியா நரகரகர நந்தர மௌஷலவலவலவலவலவா திரவன கந்துரவலவலவா. ஒரு அபிஷேகத்தின் மழை ஊற்றப்படுவதாக, ஒரு அபிஷேகத்தின் மழை ஊற்றப்படட்டும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவர் மேலும் உங்க அருள் மாறி ஊற்றப்படுவதாக. கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிறவர்கள் ஒரு தேவ வல்லமை பிள்ளைகள் விளக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ராமகதுரவலவலவல சந்துரவலவலவா திமனதுரியாலவலவலவ ஷாலவலவலவா திமனதுரவலவலவ ஷாலவலவலவா திமனதுரவலவலவா நகதுரியாலவ ஷாலவலவலவா. கர்த்தரை வாழாக, நீ வாழாக, மகிமையான காரியங்களை செய்ய. ராமகதுரவல ஷாலவலவலவலவலா. ஹalleluya. திரவன சந்துரியாலவலவலா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஹalleluya. ஒருவன் இவைகளை விட்டு ஓடி தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ஆயத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட
பயந்து கொள்கிறார். உடைய கரங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். நிலவரமாக வேதத்தை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 86வது சங்கீதம் 1-17 வசனங்கள் முடிய நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். அருமையான தந்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 86 1-17 முடிய சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரும் ஆயிருக்கிறேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீதிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்துடைய கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, கர்த்தாவே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஆமென். அப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். தாவீதுடைய விண்ணப்பத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிறதை ஆமென் பகைஞர் பார்க்கிறாங்களோ இல்லையோ, நாம கண்டு சந்தோஷப்படும்படி நமக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம் ரெபேக்காள். ஆமென். மணவாட்டியாகிய சபைக்கு ஒப்பாங்க. அங்கே எலெயேசர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். இதுதான் நீங்க காண்பிக்கிற ஒரு பொண்ணுன்னா இந்த காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. நான் குடிக்குதான் தண்ணி கேட்பேன், ஆனா அவங்க என்ன செய்யணும்? ஒட்டகத்துக்கும் வாங்குறான்னு சொல்லி தண்ணியை கொடுக்கணும். அதுதான் எனக்கு அடையாளம். அல்லேலூயா. அவன் தேவன் அவை அடையாளங்களை தந்து தேற்றுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நீங்க என்னோட இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். பூமி எங்கும் பனி பெஞ்சாலும் இந்த தோல் மேல மட்டும் என்ன செய்யக்கூடாது? பனி பெய்ய
சொன்னது யாருங்க? கிதியோன். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நான் அவனை அனுப்புறேன், நீ போய் யுத்தம் பண்ணு, ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவர் இல்லை, நீங்க தான் அனுப்புறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. என்ன அடையாளம்னா, ஒரு தோலை விரிக்க போறேன், பூமி எல்லாம் பனி பெய்யணும், அந்த தோல் மேல என்ன செய்யக்கூடாது? பனியே பெய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நடந்துச்சு. அவன் விட்டுட்டான ஆண்டவரை இல்லை. இன்னும் ஒரு டெஸ்ட், பூமி எங்கும் பனி பெய்யக்கூடாது, இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யும். அல்லேலூயா. அந்த இரவும் ஆண்டவர் அப்படியே செய்தார். அதை புரிஞ்ச ஒரு கிணத்துல பனி வந்துச்சு. அப்புறம் தான் அவன் தேவனுக்காக எழுப்புனான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாம ஒரு அடையாளத்தை கேட்போம், கர்த்தர் நமக்கும் தருவான். அல்லேலூயா. தேவனுக்காக எழுப்ப, கர்த்தர் நம்மோட துணை நிற்கிறார், அவர் தான் நம்மை தேற்றுகிறவர் என்பதை நாம் அறிந்து உள்ள நம்ம கூட அடையாளத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவன் எரேமியா புத்தகம் 16 வேதத்தில் சொல்லுகிறது, வாசியுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நானே ஆறுதல் செய்கிற அல்லேலூயா. ஆமென். நினைக்கிறேன் கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். தெரிந்தவர்கள் எடுத்து கொஞ்சம் வேகமாக வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 59:12 வாசி. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து மறந்துவிடக்கூடாது. ஆமென். மனிதனுடைய வார்த்தைகளை பார்த்து நாம் மறந்து விடக்கூடாது. அவர் நிச்சயம் நமக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எனவே நாம் தேவன் நமக்கு அடையாளத்தை தந்து நம்மை தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேளுங்க. ஆமென். ஆண்டவர் அடையாளம் தருவார். அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு அடையாளத்தை கேட்டான். சூரிய அந்த கடிகாரத்துல 10 பாகை என்ன செய்யணும்? பின்னட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. சூரிய கடிகாரம் பார்த்துருக்கீங்களா? அது எதுல செஞ்சிருப்பாங்க? மணல்ல. இந்த ஸ்கூல்ல எல்லாம் கூட நீங்க செஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. முந்தைக்கா ஒரு 2 இன்ச் பாட்டில் சென்டர்ல நேரம் ஒரு ஓட்டை போட்டு ஒரு பக்கம் மணலை நிரப்பி திருப்பினா நினைச்சிங்க, அப்படியே மணல் லைட்டா கொடுத்துட்டே வேலையா. பாடத்துல கூட படிச்சிருக்கலாம். சூரிய கடிகாரம் ஒரு பின்ன மாதிரி வேலையா, அதுல மணல் நினைச்சிங்க, அதை வச்சு நேரத்தை என்ன செய்வாங்க? கணக்கிடுவாங்க. வேலையா. இப்போ ஒரு அடையாளம் கேது அப்படின்னு உடனே மேல இருந்து கீழே விழுறது ரொம்ப ஈஸி. ஆனா கீழே இருந்து மணல் மேல போகணும். ஆமென். அதுதான் கஷ்டம். ஆனா கேட்டான், கர்த்தர் செய்தான். அல்லேலூயா. நமக்கு அடையாளத்தை காண்பிப்பான். அல்லேலூயா. நம்மை தேற்றுகிறது அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். பலவீனங்களுக்கு நடுவிலே, குறைவுகளுக்கு நடுவிலே, ஆமென், கூட இருக்கிறாரா இல்லையான ஒரு சந்தேகத்துக்கு நடுவிலே ஒரு அடையாளத்தை தந்து தேவதாசர்களை பரிசுத்தவான்களை கர்த்தர் தேற்றினார். அல்லேலூயா. கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேல அண்ணாந்து பாரு, என்ன இருக்கு? நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு போல ஒரு சந்ததியை நான் என்ன செய்வேன்? வருக பண்ணுவேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவன் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதை அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
சோர்ந்து போகாம தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நம்மை தேற்றி நடத்துவாராமே. ஆமென். இப்பொழுது சாட்சிக்குரிய ஒரு நேரம் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் எல்லாம் நின்று சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா வெளியே சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். ஒரு சில அறிவிப்புகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிவிலே பெண்கள் கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. எங்க பேர் சொல்றோம்னா நீங்க மாடு கண்ணு கொஞ்சம் தண்ணி வேலை என்ன செய்ய பார்த்து வச்சுட்டு வந்துருங்க. மாலை பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க ஒரு பொறுப்புகளை கொடுத்து தயவு செய்து பெண்கள். ஆமென். நமக்கும் மற்றவங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னா நம்மையும் தேவனை போய் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏதோ சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிற அவர்களுடைய நெற்றியில என்ன செய் போடு அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். மற்றவர்களுக்காக திறப்புல நிற்கிறதே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். எனக்கு புதிய ஆண்டுலே ஆமென். இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, வளர்கிறதுக்கு முன்னேறுகிறதுக்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எனக்கே ஜெபிக்கிறது பாஸ்டர் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க காரியத்தை அவர் பார்க்கணும். ஆமென். பைசா இந்த ஜெப குறிப்பு திரும்ப ஒரு வேலை எங்க இருக்குன்னு தெரியலன்னா வீட்டில் கொஞ்சம் தேடி பார்த்து என்ன செய்யுங்க, அடுத்த தினமும் அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லது வாரத்துல ஒரு நாள் அதற்கு நேரத்தை நியமித்து உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லது மாசத்துல ஒரு நாள் ஆகியும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டதே ஜெபிக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல ஒன்று என்ன செய்யுங்களா, ஜெபம். ஆமென். தேவனுக்குள்ள கட்டாயம் என்ன செய்யுங்க, ஜெபிக்கணும். ஆமென். பிரைஸ் காட். எனக்கு ஜெபத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். நான் சொல்ல வசனத்தை தான் சொல்லுகிறேன். அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்து வெளிச்சிருந்தேன். நான் என்ன செய்யலைங்க, எழுதல. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி வெளிச்சிருக்க வேண்டும். ஆமென். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அது ஒரு ஆயுதம், சர்வாயுத வர்க்கத்துல ஒன்று. நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பது. எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எந்த சமயத்திலும் வசனமா 18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எபேசியர் 6:18. அதன் பொருட்டு மிகுந்த மனவுறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். விழிப்பா ஒரு ஜெபம் இருக்கணும் சகல பரிசுத்தவான்களுக்காக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் யாரோ எல்லா பரிசுத்தவான நினைவு கூறட்டியும் நம்மளோட இணைந்து ஆராதிக்கிறவர்களையாவது நாம் நினைவு கூற வேண்டுமே. ஹல்லேலூயா. ஒரு சபையாய், ஒரு குடும்பமாய், உருப்பட ஒரு அவன் இடத்திற்குள்ள தேவன் நம்மை வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிலும் மற்றவங்களையும் வந்து நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த வாரத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த பேப்பர் கொஞ்சம் தேடி எடுங்க. ஆமென். காணலைன்னா என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற யாருக்கையாவது வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இது எல்லாமே என்ன சொல்றதுங்க, ஊழியத்துக்காக செலவு செய்யப்பட்டவைகள். ஹல்லேலூயா. உங்க வேலை பிரிண்ட் ஆகி வந்த உடனே நீங்க இதை லேசா நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில அவன் இதெல்லாம் டைப் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி அதை ஜெராக்ஸ் எடுத்து தான் உங்க வேலை தந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ காசுக்கு பணம் நிறையா இருக்கு, ஏதாவது ஒன்று செய்யணும்னு செய்யறாருன்னு நினைச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். செபிக்கிற நாளிலே இருக்கிற முதல் 3 குடும்பங்களுக்காக நான் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஜெபக்குறிப்பினுடைய முதல் 3 குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். வாரந்தோறும் தொடர்ந்து 3 குடும்பங்களுக்காக நாம் என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போகிறோம். இருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஒரு சிலருக்கு மழை தேவைன்னு நினைக்கிறேன். அம்மாவும் இல்லைங்களா, ஒரு சில வயலெல்லாம் விளைஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த வேலை பண்ண வேண்டாம்ப்பா, நம்ம காயினமே அறுக்கணுமே அப்படின்னு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. கடலை கூட இப்படியே மழை வெள்ளம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால நல்ல வெயில் கற்றுத்தரணும். ஹல்லேலூயா. 106 வருஷமா 103 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளைமேட் மாறி இருக்காது. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் பரவாயில்லைங்க. சென்னையிலலாம் 100 மில்லிமீட்டர் 110 மில்லிமீட்டர்லாம் மழை பெய்யுது. பூவன் நதி அந்த பிரிட்ஜை தொட்டு ஓடுதுங்களாம். அப்போ எப்படி ஓடு பாருங்க மழை. ஹல்லேலூயா. நமக்குலாம் ரொம்ப கம்மி. கர்த்தர் மழை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை தந்திருக்கார். ஆமென். இப்போ மழை வேண்டாங்கிற நேரத்துலேயும் குறைவாக தான் இருக்குது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சப்போஸ் அங்கே பெய்ஞ்ச மழை இங்கே பெய்ஞ்சா என்ன 110 சென்டிமீட்டர் இங்கே பெய்ஞ்சா பழமெல்லாம் நிறைய பாடும் வயலெல்லாம் தண்ணியாக நிற்கும். ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் காரைக்கால் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லில் அந்த நெல்லெல்லாம் அழுகிட்டு தண்ணியில் ஒழிஞ்சு எல்லாம் இருக்குங்க. அழுகி அப்படி பத்தா தூக்குறாங்க. நல்லா அழுகி போய் அந்த என்ன சொல்ற கதிர் வந்தது அழுகிட்டு. எவ்வளோ நஷ்டம் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் நல்லவர், நம்ம இரக்கமாக இருக்கிறார். ஆமென். என்ன இரக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நல்ல வெயில் அடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வோம். பிரைஸ் காட். ஆமென். பிறகு ஒரு சில காரியங்களுக்காக இன்னும் நாம் ஜெபித்து வேத பகுதிக்குள்ள கடந்து போவோம். ஆமென். நேற்று தினத்தில் திருமண நாளை கண்ட அருமையான ராமதன் சிஸ்டர் அனீசா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நிபந்தனைகளை ஆண்டுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன வாக்கு தந்தங்க? நீ இடம் கொண்டு வருவாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 2022 நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் நீ இடம் கொண்டு வருவாய். ஹல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட பெருக்கத்தை நமக்கு தரப்போகிறார்? எதெல்லாம் பெருக்கத்தை தரப்போகிறார்? சந்ததியில் ஒரு பெருக்கம், நன்மை செய்து நம்மை பிதாக்களை பார்க்க பெருக்கம் பண்ணுவார், வயலின் பலன், கனிகளிலே ஒரு பெருக்கத்தை என்ன செய்வார்கள் உண்டாகும். 3 ஆசீர்வாதங்கள். ஆமென். சந்ததியில் ஒரு ஆசீர்வாதம், நன்மை செய்து பெருக பண்ணுவார். 35 இசைக்கள் 36-30 வாசிக்கிறோம். ஆண்டவர் பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீக்கி நம்ம என்ன செய்வாங்க. ஆமென். கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் முதல் நாம் காரியத்தை அந்த வசனத்தை தியானித்து நம்முடைய நிபந்தனைகளை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 2வது 3வது வசனங்களை தியானித்து அதில் ஆண்டு வைத்திருக்கிற நிபந்தனைகளை தியானிக்கதே நமக்கு உதவி செய்வாரா. ஆமென். இடத்துல உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உபாகமம் 30:5. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் சேர்த்து நன்மை செய்து வருகிறார். நம்ம யாரும் சேர்ந்து 6 to 9 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அன்போடு பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இதயத்தில் உன் சந்ததியார் இதயத்தை வெறுக்க சேதனம் பண்ணி இந்த ஸ்தானங்களை எல்லாம் சத்துருக்கிற மேல் உன்னை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதன் மேல் சுமார் பண்ணுவான். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சட்டத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. நன்மை செய்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எதிலெல்லாம் நன்மை செய்வார்களா? 4 காரியம் இருக்கிறது. ஒரு கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும்
நன்மையை கட்டளையிட்டு ஒரு பரிபூரணம் உண்டாக செய்வார். மூன்றாவது மிருக ஜீவனின் பலன். ஆமென். மிருக ஜீவனுடைய அந்த பலனிலே ஒரு பரிபூரணம், அது நிமித்தமாய் ஒரு நன்மையை கட்டளையிடுவார். ஆமென். நான்காவதாக நிலத்தின் கனியில் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எசேக்கியேல் 36 வந்து விடுங்கள். 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த 2 வசனமே தேவன் சொல்லுகிறார். விருட்சம், வயல் என்ற வார்த்தை என்ன செய்கிறதுங்க? வருகிறது. அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. ஆமென். விருட்சத்தின் கனி, வயலின் பலன், இதை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேத வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே விருப்பம் உள்ள தெய்வம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த ஆண்டிலே இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக நம்முடைய நிலத்தின் பலனை தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பாகத்திலே உபாகமம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. அதுல ஒரு குறைய நம்ம மனசு நினைக்காத அளவுக்கு ஒரு நிறைவு என்ற ஒரு நிலைமையிலே தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கையின் வேலையாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம், அடுத்ததாக மிருக ஜீவனின் பலனாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம். அதுல ஒரு பலனிலே ஒரு பரிபூரணம் உண்டாக தேவன் செய்வார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த 2 வேத பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு கூட ஒரு சில நிபந்தனைகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாங்க? வைத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் எசேக்கியேல் 36:30 ஆண்டவர் சொல்லும் பொழுது இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார். பஞ்சத்தினால் உண்டான நிந்தை. அல்லேலூயா. பஞ்சம், சமாதான பஞ்சம், பணம் பஞ்சம். அல்லேலூயா. அதனால வந்து நிந்தை, மனசுல ஒரு சோர்வு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதையெல்லாம் கட்டத்துல 2021 மாற்றுவார். அல்லேலூயா. உங்க பர்ஸ்ல எப்பவுமே பணம் இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற வார்த்தைப்படி சொல்ல போனா இப்ப களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். ஆமென். உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதா எப்படி இப்படியெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படுது, எப்படி இவங்க சந்தோஷமா எல்லா காரியத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரால முடியுமா? முடியாதுங்களா? முடியும். அவரால் கூடாத மாதிரி ஒன்றுமே. அவன் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறாங்களா? மிருகங்களுக்கு சமானமாய் அமர பண்ணுகிறது நல்லது. அது ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2021 நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் கண்கள் அதை காணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பஞ்சத்தினால வந்த நிந்தை மாறப் போகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். மனைவி கூட அடிக்கடி இந்த ஆண்டுல ஆண்டவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ரேஷன் அரிசி எல்லாம் தூக்கிட்டு நல்ல அரிசியில் என்ன செய்யணும், சாப்பாடு போடணும் சர்ச்சில் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திராணியை இருக்கிற நமக்கு தேவன் தருவார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆனால் இந்த 2 வேத பகுதிகளிலும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆமென். எந்த ஒரு நன்மை ஆசீர்வாதம் பெறணும்னாலும் அந்த நிபந்தனைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம நீங்க 2500 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா அந்த கார்டை கையில் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். இல்லைங்க நான் மாசம் வாங்கிட்டு இருக்கேன் அரிசி, இந்த ஊர் தான் எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கிறேன், நீங்க நன்றிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்களா? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அதனால அந்த மிஷின்ல வச்சு அதுவும் அது ஓகே 1000 இல்லைன்னா பல நீங்க எல்லாம் வைக்க வேண்டி வரும். நாம கையெல்லாம் வச்சு நீங்க தானா அப்படின்னு செக் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டியது வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவன் அந்த நிபந்தனையை நிறைவேற்றிட்டா
2500 ரூபா, ஒரு முழு கரும்பு, ஒரு 1/2 கிலோ சீனி, 1/2 கிலோ பச்சரிசி கிடைக்கும். கவர்மெண்ட் ஆர்டர் 1 கிலோ நம்ம கிடைக்கிற 1/2 கிலோ கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதுபோல இந்த பரலோக கவர்மெண்ட் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை தந்திருந்தாலும் அதை நம்மள நிறைவேற வேண்டுமையானால் நம்மிடத்துல அந்த பரலோக கவர்மெண்ட் ஒரு எதிர்பார்ப்பை என்ன செய்திருக்கிறதுங்க, வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இல்லைங்க நாங்க கேரளத்துல 20 வருஷமா இருக்கிறேன், எனக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு எங்க சித்து போய் கேட்டா எவ்வளவு தருவாங்களா? வாய்ப்பு. நீங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி என்ன இருக்கணும், இருக்கணும். அது பழைய ரேஷன் கார்டு செல்லுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கணும். என்ன கார்டு? ஸ்மார்ட் கார்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். அது போல இந்த பரலோக கவர்மெண்ட்டும் அது இந்த உலகம்